பதிகம் 70. நீங்க பதிகம் 70 எடுத்துக்கணும். புது புக்ல பதிகம் 70, பதிக நம்பர் மாறாது. 70வது பதிகம். முதல்ல திருநாவுக்கரசர் தான் இந்த கவசம் பாடணும். நம்ம சஷ்டி கவசம், சண்முக கவசம். கவசம்ன்றது ஒவ்வொரு உறுப்பும் நமக்கு பலப்படணும் அப்படின்னு சொல்லி பாடுறோம் இல்லையா? அது முதல்ல தொடங்கி வச்சவர் யாரு? திருநாவுக்கரசர். அதுக்கு தமிழ்ல கவசம் என்பதற்கு தமிழ்ல அங்கமாலை. அது ஒரு சிற்றிலக்கியம். தலையில ஆரம்பிச்சு கால் வரையும், இன்னும் சொல்ல போனா மனதையும் சேர்த்து நம்முடைய திருநாவுக்கரசர் பாடி கொடுத்திருக்கிறார். இது நமக்கு ரொம்ப எளிமையான ஒரு நடையில முதல்ல இப்ப நான் பாராயண முறை சொல்லி கொடுக்குறேன். அடுத்த வகுப்புல பன்முறை உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா சொல்லிட்டார். சரியா? இது திருப்பூந்துருத்தி என்ற தலத்தில் திருநாவுக்கரசர் மடம் அமைத்து தங்கி இருக்கிறார். அந்த திருப்பூந்துருத்தியில தங்கியிருந்த பொழுது பாடிய அற்புதமான பதிகம் என்று சேக்கிழார் குறிப்பிடுகிறார். ஏன்னா இது பொது பதிகம். இந்த மாதிரி பொது பதிகங்கள் எங்க பாடினார் அப்படிங்கிறது சேக்கிழார் சுவாமிகள் சொன்னார் தான் நமக்கு தெரியும். அவர் அந்த தியானத்துல அவருக்கு சுவாமி உணர்த்த நமக்கு சொல்றார். அப்ப திருப்பூந்துருத்தியில திருநாவுக்கரசருடைய மடம் இன்னும் இருக்கு. வருகின்ற 12ஆம் தேதி சப்தஸ்தான திருவிழா, ஏழூர் திருவிழா. வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம். 12ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில தொடங்கி அன்று இரவு வரையும் நடப்பாங்க. 7 ஊர்கள்: திருவையாறு, திருப்பழனம், திருச்சொற்றுத்துறை, திருவேதிக்குடி, திருக்கண்டியூர், திருப்பூந்துருத்தி. அதுல 6வது தலம் திருப்பூந்துருத்தி. திரு நெய்த்தானம், திருநெய்ஸ்தானம் அப்படின்னு நீங்க சொல்றோம். திரு நெய்த்தானம். மற்ற ஊர் பேர்லாம் மாறல. திருநெய்த்தானம் மட்டும் தில்லைஸ்தானம்னு மாறிடுச்சு. இப்படி 7 ஊர். அது எப்படின்னா மனிதனுடைய பிறவி 7 வகை பிறவின்னு சொல்றோம். 7 வகை. அந்த 7 வகையும் முடிச்சு கைலாயத்திலிருந்து புறப்பட்ட அந்த உயிர் திரும்பவும் கைலாயத்தை அடைவது போல ஒரு தாற்பயம். திருவையாறுங்கிறது தென் கைலாயம். அதனால கைலாயத்திலிருந்து புறப்படுறோம். 7 பிறவியும் கடந்து திரும்பியும் கைலாயத்தில் அடையும் பெருமாள். இதுதான் அதனுடைய அமைப்பு. ஆனால் புராணத்தில் என்ன சொல்ற, நந்திகேஸ்வரருக்கு பெருமான் வரவேற்பு கொடுக்கிறார். நந்திகேஸ்வரருக்கு இந்த ஏப்ரல் மாதம் கல்யாணம் ஆச்சு, 6ஆம் தேதி திருமடபாடியில். அந்த கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன பண்றாரு, 7 ஊர்ல வரவேற்பு கொடுத்தாரு என்பது புராண வரலாறு. ஆனா தத்துவம் என்ன சொல்லுது, நம்முடைய 7 பிறவியை கடந்து திரும்பவும் பெருமானுடைய இந்த கைலை அடைதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வாய்ப்பு இருக்கிறவங்க வரலாம். சரி, இந்த பண் சாதாரி, ராகம் பந்துவராளி, தாளம் ரூபக தாளம், பன்முறைக்கு பாராயண முறைக்கு ஆதி தாளம். இது தாளம் வருது. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து. ஒரு தாளம் விடணும், அப்பதான் அந்த இதுக்கு கம்ப்ளீட் ஆகும். அவசரப்பட்டு தலையாலே பலி எடுத்துட்டீங்கன்னா தாளம் தடுமாறிடும். கவனிங்க. தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலை வனை தலையே நீ வணங்க. இந்த தாளம் முடிகிற வரை வெயிட் பண்ணும். இது ஆக்சுவலா ஆதி தாளம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால தட்டிலே சொல்லி கொடுத்துருக்கேன். தக்கதிமி 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 தாம் தக்கதிமி 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 தாம். தக்கதிமிலே உங்களுக்கு ஏக தாளம்னு பேரு. ஏக தாளத்துல உங்களுக்கு ஆதி தாளம் சொல்லி கொடுக்குறாங்க. இது ஏன்னா எளிமையா இருக்குது. என்றதுல நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, சிக்கல் விட்டுருவாங்க. அதனால நான் என்ன பண்ணிருக்கேன், சிங்கிளாவே தக்கதிமி தக்கதிமி. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு தாளம் வரையும் நீங்க வெயிட் பண்ணணும். அப்பதான் அது தட்டு வீச்சு பாக்கி இருக்கு. அதுக்கு ஒரு தாளம் என்ன பண்ணணும், விட்டுருங்க. பாருங்க, தலை 1 சரியா பாடிட்டீங்க, 12 கரெக்டா வந்து. 1 தப்புனீங்கன்னா 12 அவுட். புரிஞ்சுக்கணும். இந்த 2த்துக்கும் அடுத்த கிளாஸ்ல பொருள் சொல்லும்போது இது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு புரியுமா? இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் நேரத்துக்காக. ஆனா இது பொருள் எவ்வளவு முக்கியங்கிறது நீங்க புரிஞ்சுப்பீங்க. சரியா? தலையே நீ வணங்க தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்க.
கடலன் தன்னை என் தோள் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்காட் காண்மின்களோ குழந்தைய தட்டுறதுக்கே பொம்மை வந்துருச்சு. நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு அவர் சுத்தி கையை போட்டு டொப்பு 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 டொப்புன்னு தட்டி தூங்க வைக்குதுங்க குழந்தைய. இவங்க படி சீரியல் பார்க்க போயிடுறாங்க. குழந்தை முழிச்சு அதை பிச்சு எறியணுங்கிறாங்க. அப்படிப்பட்ட தாய்க்கு ராட்சச குழந்தையா பிறகும். சாமி இல்லையா? புரியுதா? நீங்க கையை இப்படி எடுத்து தட்டுறதுல ஒரு டைமிங் கிடைக்கும். நீங்க இப்படி பக்கத்துலேயே தட்டுறதுக்கும் இப்படி எடுக்கும் பொழுது அந்த டைமிங் கிடைக்கும். அதுக்கு தான் அப்படி சொல்லிடுறாங்க. சரி, செவிகாள் கேள்விங்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிகாள் செவிகாள் கேள்விங்களோ சிவன் எம் இறை செம்பவள எரிபோல் மேனி பிரான் திறம் எப்போதும் செவிகாள் கேள்விங்களோ வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாக்கே நோக்கிய மங்கை மணாளனை மூக்கே நீ முரலாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உடி போற்று தாடும் பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நிமிர்கும் சடையின் மகனை மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சேனி நினையாய் மஞ்சாடும் மலை மங்கை மணாளனை நெஞ்சேனி நினையாய் கைகால் கூப்பி தொழிற் கடிமாமலர் தூவி நின்று கைகால் கூப்பி தொழிற் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழி பைவாய் பாம்பரை ஆத்த பரமனை கைகால் கூப்பி தொழி ஆக்கையால் பயனின் நரன் கோயில் வலம் வந்து கையால் நட்டி போற்றிய நாதை வாக்கையா பயனும் கால்களால் பயனும் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சுழகால்களால் பயனும் உலகோ உயிர் கொண்டு ஓம்பொழுது துறை குத்தனலால் நமக்கு உலகோ ஈசன் பல்கணப்பட்டு
சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்குள் சென்ற நெடுமான் எழுப்பன்கோலோ தேடி கண்டு கொண்டு திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சரியா? இதுல பன்முறை ரொம்ப தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் தேடி கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன். அதுதான் நம்ம இப்ப தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடோன தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். சரியா? அதனாலதான் நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு வித்தியாசமான ஒரு திருக்குறள் மாதிரி மேல 4 அடி கீழே 3 அடி மேல 4 அடி கீழே 3 அடி வரும். நமக்கு அளவடியா வந்தா தான் 4 நாளா வந்தா தான் நம்மளால சமமா பாட முடியும். அதனாலதான் என்ன பண்றோம், அந்த கடைசி வார்த்தையை நம்ம 3 வார்த்தை இருக்கிறதுனால என்ன பண்ணிடுறோம், நீட்டி அந்த காலம் முடிகிற வரையும் என்ன பண்ணிடுறோம், அந்த தலை கணிந்து அப்படின்னு நம்ம அதை நிரவல் பண்ணிக்கிறோம். சரியா? மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம 2 விதமான பாடல்கள் பார்த்துருக்கிறோம், 2 பதிகங்கள். அதனால அது 2த்தையுமே நீங்க என்ன பண்ணணும், அடுத்த வகுப்புல இந்த 4 வாரங்களுக்குள்ள பயிற்சி பண்ணிட்டு இருக்கணும்.